எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அழகான காதல் கதை பார்ப்போமா? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகான தோட்டம், பூந்தோட்டம். எங்கே பார்த்தாலும் கலர் கலரான பூக்கள். ஒரு சைடு மல்லிகைப்பூ தோட்டம், இன்னொரு சைடு சாமந்தி பூ தோட்டம், செம்பருத்தி பூ செடியே தெரியல அந்த அளவுக்கு பூ பூத்து நிற்கிது. இந்த பூக்களுக்கு நடுவில் இன்னொரு பூ நிற்கிது. இவ பேர் தான் யாழினி. அழுக்கான தாவணி, அதுக்கு மேலே ஒரு அழுக்கான சட்டை. இந்த பூந்தோட்டத்தில் இருக்க பூக்கு கூட மனம் குறையலாம், ஆனால் நம்ம யாழினிக்கு என்றைக்குமே அவள் குணம் குறையவே குறையாது. ரொம்ப பண்பானவ, அடக்கமாக இருப்பாள், எல்லாரையும் மதிப்பாள், பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பாள், யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஓடி போய் செய்வாள். இவளோட குணத்துக்காக இந்த ஊரே அடிமை. ரொம்ப அழகான அன்பான இந்த யாழினி அவங்க அப்பாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க அப்பா இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்போ உடம்பு முடியல, ஸோ வீட்டில் இருக்காங்க. யாழினி தான் அவங்க அப்பாவை ஃபுல்லாக பார்த்துக்கிறா. யாழினிக்கு ஒரே ஒரு எண்ணம், கடைசி காலம் வரைக்கும் நம்ம அப்பா கூடயே இருந்து அப்பாவுக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு. அப்படியே சிட்டிக்கு வந்தால் ஒரு பெரிய வீடு. வீட்டுக்குள்ளே ஒருத்தன் ரொம்ப அழகாக கிளம்பிகிட்ருக்காங்க. பார்க்க ரொம்ப காந்தர்வ கண்கள், ரொம்ப மிடுக்கான மிசை, எடுப்பான ஆள் தான். அழகாக இருக்கான், ஆனால் என்னோட குணம் தான் கொஞ்சம் கம்மி. எல்லாரையும் மதிக்க மாட்டான். நான் மேலே, நீங்களாம் கீழே, ஈகோ வேறு ரொம்ப ஜாஸ்தியாக, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம். அதுக்கு காரணம் அவன் வளர்ந்து வந்த சூழ்நிலை. அவங்க அம்மா அப்பா கூட அவங்க சண்டை போட்டுக்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோஸ், அதெல்லாம் பார்த்து பார்த்து இவனுக்குள்ளேயும் அது பழகிடுச்சு. அக்கா மாமா இவங்க கூட தான் இப்போ இவன் வளர்ந்துட்டுருக்கான். அக்காவும் மாமாவும் எவ்வளோ சொல்கிறாங்க, எங்கேயே இருந்து வேறு ஏதாவது படிப்பை பாருடா, இல்லை மாமா கூட ஆஃபீஸ்க்கு போன். அக்கா என்னால் முடியவே முடியாது அகிலன், நான் சொல்கிறத கேளு அகிலன். அக்கா என்னால் முடியாதுக்கா, நான் கிளம்புறேன், எனக்கு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பெரிய பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கார் ஏறி ட்ரெயின் பிடிச்சி ஒரு ஊருக்கு வரான். அது வேறு எந்த ஊரும் இல்லை, நம்மளோட யாழினி இருக்க அதே ஊருக்கு தான். யாழினி குணமானவள், அகிலன் ஈகோ பிடிச்சவன். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சந்திப்பே ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிது. யாழினி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கா. அந்த ஓனரோட ஃப்ரெண்டு தான் நம்ம அகிலன். ஸோ அகிலன் இங்கே வந்து இந்த தோட்டத்தை எல்லாத்தையும் அழகாக ஃபோட்டோ எடுத்து அவனோட ப்ராஜெக்ட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கான். ஸோ யாழினியை முறையில் பார்க்குறான். அவனை பார்க்குற பார்வையே ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப தப்பான பார்வைகள் கிடையாது, ஆனால் அவளை பார்க்கும்போது அழுக்கா, என்ன இப்படி இருக்காளே, இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவனோட பார்வை இருந்துச்சு. ஏன்னா அவன் வளர்ந்து வந்த விதம் வேறு, யாழினி இருக்க விதம் வேறு. ஸோ அவளை அந்தளவுக்கு மதிக்கவே இல்லை. இவள் ஆசையாக போய் வாங்கன்னு சொல்லும் போதும் கண்டுக்காமல், இவளை ஒரு ஆளாகவே மதிக்காமல் அவன் வாட்டுக்கு கடந்து போகிறான். ரூம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே போகிறான். ரெடி பண்ணியாச்சு சார்ன்னு சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு நைட் டின்னர் வேணும், சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறான். பேகை கட்டில் போட்டுட்டு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு வந்து அதே பெட்டில் படுக்கிறான். இவனுக்கு இப்படி தான் இருக்கணுன்ற வரைமுறைகள் கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொன்னனே, அவன் வளர்ந்து வந்த வாழ்க்கை முறை அப்படி. யாழினி அப்படி கிடையாது. எந்த பொருள் எந்த இடத்துல எடுத்தாலும் அழகாக வைக்கிறவ. ஸோ ரொம்ப குணமாக இருப்பாள். நைட் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. யாழினி அகிலனை பார்க்க வரா டிஃபன் எடுத்துக்கிட்டு. அகிலன் அவள் இருக்க தோற்றத்தை வச்சு அவளை ரொம்ப குறைவாக எடை போடுறான். அங்கேயே வச்சுட்டு போ, ஏன் குளிச்சுட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை சார், ஈவினிங் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும், பூச்செடிகள்லாம் தண்ணி ஊற்றுறதுனால இவ்வளோ மண் அழுக்கமாக இருக்கேன், நைட்டு தூங்கும்போது குளிச்சுட்டு இன்னொரு டைம் தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அகிலனுக்கு இவளை பார்த்தா தான் பிடிக்கவே இல்லை. யாழினி போயிடுறா. அவளோட குணம் தான் ஆச்சு, யாரை என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அகிலன் அன்றைக்கி நைட் சாப்பிட்றான். சாப்பாடு அவ்வளோ ருசி, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. யோசிக்கிறான், அவள் தான் அழுக்காக இருக்கா, ஆனால் அவளோட சமையல் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் போகிறான். ஃபுல்லாக தோட்டத்தை ஃபுல்லாக கலர் கலராக ரொம்ப அழகாக வண்ணங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். அன்றைக்கி யாழினி அந்த தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறா. ஆனால் அகிலனுக்கு யாழினியை ஒரே ஒரு இன்ச் கூட தெரியல. அந்த தோட்டத்தில் மலர்கள் மட்டும்தான் தெரியுது, மலர்களோட வாசனை தெரியுது. ஆனால் யாழினியோட என்னமோ புரியல, யாழினி அங்கே இருக்கிறதே அவனுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. நாட்கள் போகுது. ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. யாழினி எவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ அமைதியாக போகிறா. அகிலன் அவளை நடத்துகிறது சரியில்லை. நீ அழுக்காக இருக்க, நீ படிக்கலை, உனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எந்தெந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் அவளை உதாசீனப்படுத்துகிறான். யாழினி அதெல்லாம் கடந்து போகிறா. ஒரு நாள்
அகிலன் தூரத்தில் இருக்க ஒரு கடைக்காக கிளம்பிட்டு இருந்தான். அந்த டைமில் யாழ்னி காஃபி கொண்டு வந்திருந்தா. வேகமாக கொண்டு வரும்போது அகிலன் தான் வந்து யாழ்னி மேலே மோதி அந்த காஃபியெல்லாம் அவன் மேலே சிந்திக்கிச்சு. ஆனால் அதை யோசிக்காமல் தன்னோட தப்பு தான்றதை புரிஞ்சிக்காமல் யாழ்னியை புட்டு நல்லா திட்டிடுறான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அகிலன் தான் தப்பு பண்ணிவிட்டு யாழ்னி மேலே இவ்வளோ கோவப்பட்டிருக்கான். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, யாழ்னி இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி தான் முறையாக கோவப்பட்டுட்டா அகிலன்கிட்ட. நீங்கள் தப்பாக எல்லா டைம்லையும் நடந்துக்கிட்டு அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க தப்பை முதல்ல குறை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோன்றதை திருத்திக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்ல ஆரம்பிங்க. ஒருத்தவங்க மேலே அழுக்காக இருந்தால் அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட வாழ்க்கையும் அழுக்காக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க செய்கிற வேலையை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் படன்னு பொரிஞ்சு தள்ளிட்டா கடுகுகள் பொரிகிற மாதிரி. அகிலனுக்கு ஒன்றும் புரியல, யாழ்னி இப்படிலாம் பேசுவாளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வெளியே போகிறதே கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அமைதியாக உட்காந்துட்டான். ஷர்ட்டில் இருந்த கரையை பார்க்குறான். நாம் தானே யாழ்னி மேலே போய் மோதணும், அவன் மேலே தப்பு கிடையாது தானே. இதுக்கு முன்னாடி ஒரு டைமும் நம்ம பார்த்த பார்வை தான் தப்பு. அவள் அழுக்கானவ, அவள் சரியில்லைன்னு தான் நினச்சோம். நம்மளோட பார்வையில் தப்புன்றதை புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் தூக்கமே இல்லை. என்ன பண்ணுறது? ராத்திரியெல்லாம் அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ளே ரீங்காரமிட்டு ஒலிக்குது. அடுத்த நாள் காலையில் தோட்டத்துக்கு போகிறான். இவ்வளோ நாள் தோட்டத்தில் இருந்த மனங்கள் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சுது. தோட்டத்தில் இருந்த மலர்கள் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சுது. வண்ணமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் யாழ்னி அவன் கண்ணுக்கே தெரியல, ஒரு பொருளாக கூட அவளை மதிக்கலை. ஆனால் இன்றைக்கி தோட்டத்தில் இருந்த மலர்கள் எல்லாம் மாயமான மாதிரி இருந்தது. யாழ்னி மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிகிறா. யாழ்னியோட அழகு மட்டும்தான் அவளோட கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும், நமக்காக இவ்வளோ நாள் எல்லா வேலைகளும் செஞ்சா. நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் என்றைக்கோ நம்மளை மூஞ்சால் அடித்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் எதுவுமே அவள் பேசலை. அவளோட குணம் நம்மளுக்கு கால் தூசி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டான். யாழ்னியோட வாசம் இன்றைக்கி தெரிஞ்சுது. அந்த பூக்களோட வாசனத்துக்கு நடுவில் யாழ்னியோட முகம் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுது, அந்த மல்லிப்பூ பிரகாசத்தை விட. அவனுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது, யாழ்னியும் ஒரு மனுஷி தான், அவளுக்குள்ள மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிமிஷத்துலேருந்து யாழ்னி மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிது. பூக்களுக்கு நடுவில் யாழ்னியை அன்றைக்கி அவன் பார்க்க ஆரம்பித்தான். யாழ்னியை அழகழகாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து யாழ்னி அப்போ தான் தோட்டத்துலேருந்து வரா. அகிலனை பார்த்ததும் சிரிக்கணுமேனு ஒரு மென் சிரிப்பை காமிச்சிட்டு கடந்து போக பார்க்குறா. அகிலன் அவளோட கையை பிடிக்கிறான். யாழ்னி அகிலனோட கண்ணை நேரடியாக பார்த்துட்டு அமைதியாக கையை உதறிட்டு தள்ளி போக பார்க்குறா. அகிலன் அவன் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறான். யாழ்னிக்கு அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோன்றது. ஆமாங்க, அவளுக்கு கண்ணாடி முன்னாடி நிற்க நேரமும் இல்லை, அவளை ரசிக்க நேரமும் கிடையாது. அவளுக்கு அவள் பூற்றுக்கு துணி அழுக்காக தெரியல, ரொம்ப அழகாக தான் தெரியுறாங்க 2 பேர் கண்ணுக்குமே. அகிலனுக்கும் யாழ்னி அழகாக தெரிய ஆரம்பித்தா. இப்படியே நாட்கள் போச்சு. அகிலன் ஒரு நாள் அவனோட காதலை வெளிப்படுத்தினா யாழ்னி கிட்ட. யாழ்னி இதெல்லாம் சரி வராது, ஒத்து வராதுன்னு எவ்வளவோ சொன்னான். ஆனால் யாழ்னி எவ்வளவோ பிடிவாதமாக நின்னும் அகிலன் ஒத்துக்கல. உன்னோட குணம் கண்டிப்பாக என்னை மாற்றிருச்சு, நீ ஒரு நல்ல மனசு இருக்குது, என்னை விட்டு என்றைக்கும் போகாது, என்னோடய குணம் முன்னால் தான் மாறிச்சு, லைஃப் லாங் நீ என் கூட இருந்தால் நானும் நல்லபடியாக இருப்பேன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைகளை இறுக்கமாக பிடிக்கிறான். யாழ்னிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அகிலன், நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் இந்த கையை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி இறுக்கமாக பிடிக்கிறான். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் நிறைய வரும்.